சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினத்தையொட்டி மரியாதை செலுத்திய பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியலில் உள்ளவர்கள், பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும். அவரை எங்கள் கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஒரு சரியான கருத்தாக இருக்கும். தவிர அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை நான் விரும்பவில்லை. நான் அவரோட தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதுபோல் டெல்லியில் உள்ளவர்களுக்கும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கா சார்? எந்த நெருக்கடி? அவருக்கு ஏற்பட்ட அதே நெருக்கடி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் சிறைக்கெல்லாம் சென்று வந்த பிறகு கூட அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட இக்கட்டுகளை எல்லாம் தாங்கி வந்தவன் நான். என்னை பார்த்து உங்களுக்கு இக்கட்டு இருக்கான்னு கேட்கறது எனக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்கும்போது திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, குறிப்பாக ஜெயலலிதா அவங்க தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா, எதிர்காலத்தில் எதுவும் நடத்தி சொல்றாரு, அது எப்படி ஏற்றுக்கொள்ள? ஒரு கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள், அது மறைந்த ஆர்மியாக இருக்கலாம், அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம், அண்ணன் KKSஆராக இருக்கலாம், அதுபோல் முத்துசாமி அவர்கள், கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி, சேகர்பாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம். அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள். ஆனால் அண்ணன் OPS அவர்கள் 3 முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர். என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவையெல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை. அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஏங்க அவர் தான் சொல்றாருங்க. நீங்க பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க இப்ப எடுத்து கேட்குறீங்க. முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. முதல்வர் அவர்களும் அதுக்காக அவர் வந்ததுக்கு நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. இல்லை சார், அவர் அதுதான் சொல்கிற ஒரு கோபத்தில் அவர் தன்னை அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்து தனது சுயமரியாதை முக்கியம் என்று கருதுகிற பொழுது சில வார்த்தைகள் வெளியிடுகிறார். ஆனால் அது போன்ற முடிவுகளை அவர் எடுப்பார் என்று ஒரு நண்பராக நான் நினைக்கவில்லை. முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. இந்த அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மரியாதை கொடுக்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? நான் திரு OPS அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டு மீண்டும் பழைய கூட்டணியில் வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதனால் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் எடுத்து அதை எதையும் பெரிதாக்க விரும்பவில்லை. ஆரம்ப கட்டத்திலிருந்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவா பாஜக இருக்கு, செயல்படுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். நேற்று முன்தினம் பன்னீர்செல்வம் பேசும்பொழுது பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பாஜகவை சேர்ந்தவர்களை தான் கேட்கணும். ஏன்னா அவர் 7 வருஷமா பாஜகவோட நல்ல உறவுல உள்ளவர். நான் கடந்த ஓராண்டாகத்தான் பாஜக கூட்டணிக்கு 24 தான் சென்றேன். என்னை விட அதிகமாக அங்கே கடந்த 7 ஆண்டுகளாக அவர்களோடு பழகி வந்தவர் அவர்.